Hi friends, Assalamu alaikum. Welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனை வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து மட்டன் சக்கோலி பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம ஒரு 4 to 6 விசில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு தேங்காய் மீடியம் சைஸில் திருவி வச்சுருக்கோம். இப்போ அது கூட அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5-6 ஏலக்காய் அண்ட் 5-6 கிராம்பு எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே நம்ம தேங்காவை சேர்த்து அரைக்கலாம். இது வந்து அந்த ஸ்டீம்டு ரைஸ் பால் சக்கோலியில் போடுவாங்கள்ல, ஸோ அது செய்கிறதுக்காக தான். அந்த பாலுக்கு வந்து இந்த மசாலா ரெடி பண்ணணும். ஸோ இந்த மசாலா வச்சு தான் நம்ம வந்து மாவு, அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுப்போம். அதுக்கப்புறமா பால் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த தேங்காயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்க்குறோம். அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட வந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது ரொம்ப ஃபைனாக அரைக்கணும். பிகாஸ் இதில் தான் நம்ம வந்து ரைஸ் ஃப்ளார் போட்டு நம்ம ரொட்டிக்கு மாவு கிண்டுறது போல் கிண்டி எடுக்கணும். ஸோ இதை நம்ம முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மட்டன் நல்லா ரெடியாகி வந்துருக்குது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டில் நம்ம வந்து கொஞ்சமாக தனியாக வந்து பால் எடுத்து புழிஞ்சு வைக்க போகிறோம். இது எதுக்காகனா ஃபைனலாக சேர்க்குறதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம அரைச்சதை வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் போட்டு வேக வைக்கிறதுக்காக. ஸோ இதை இப்போ ஸ்டவ்வில் வைக்கணும். அண்ட் இது தனியாக இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸோ தண்ணி வந்து நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி இந்த ரேஷியோவில் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்து இதை வந்து நம்ம பாயில் பண்ண விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது இந்த மாதிரி பாயில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு சேர்க்கணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நாங்கள் எதுவும் பண்ணாமல் தான் பண்ணுறோம். பிகாஸ் மாமி வந்து ஆல்ரெடி வந்து அடிக்கடி செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட அளவில் தான் பண்ணுறாங்க. நான் உங்களுக்காக தான் இந்த அளவு சொல்கிறேன். நம்ம எவ்வளோ வேணுமோ, இப்போ 2 கப்பு மாவுக்கு பண்ணுறதா இருந்தால் 4 கப்பு தண்ணி வந்து அளந்து பார்த்துட்டு அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ சரியாக இருக்கும். ஸோ இப்போ வேக வேக இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகி இந்த மாதிரி நல்லா குக்காகி வரும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி எல்லோ கலரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் கபாப் பண்ணுறதுக்காக ஹோல் சிக்கன் போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மிக்சர் ஜாரில் வந்து மிக்சர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ண சிக்கன் பீசஸ், அப்புறமா ஒரு குடமிளகா கம்ப்ளீட்டாக உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இன்னர் போர்ஷன்லாம் மாற்றிட்டு நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அண்ட் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் நம்ம சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கையில் வந்து ஷேப்பாக தட்டி எடுக்கணும். இதை வந்து குச்சியில் வச்சு கூட நம்ம வந்து கபாபுக்கான ஸ்டிக்லாம் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டிக்கில் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கையாலே சும்மா தட்டி எடுத்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நாம் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து சரியாக இருக்கும் கையில் தட்டி பிடிக்கிறதுக்கு. நம்ம லைட்டாக உள்ளங்கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சோம்னா கையில் ஒட்டாமல் நமக்கு பெர்ஃபெக்டாக டக்குன்னு தட்டி எடுத்துக்க முடியும். இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதில் ஈரமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ஆர் பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு, இஃப்தாருக்கு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு, இல்லைனா வந்து ரைஸ் வெரைட்டி கூட சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கன் ஃப்ரை நம்ம எப்படி வந்து எல்லாத்துக்கும் கூட சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நோன்பு கஞ்சிக்கு வந்து
கொஞ்சம் ஒரு சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்றதுக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இஃப்தார் டைமில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு செகண்ட் பேட்ச் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம். நம்ம சிக்கன் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து மாவு வந்து தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆறின மாவு வந்து நல்லா கையால் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக வந்து கையால் பிசைஞ்சு அதை வந்து இந்த மாதிரி லென்த் வைஸில் ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக வந்து தட்டி லைட்டாக உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நமக்கு ரிம்ஷா குட்டி தான் சொல்லி தரா எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி பால் பண்ணி ஒரு ஃபிங்கரால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன ஒரு குழி மாதிரி வரும். ஸோ இந்த ஷேப்பில் தான் எல்லோரும் ஈவனாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரிம்ஷா பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அவ்வளோ மாதிரியே க்யூட்டாக குட்டியாக இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இப்போ நாம் இட்லி குக்கர் இருக்குல்ல அதில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு. அது ஒரு பக்கம் 4-5 பேட்சாக ஸ்டீம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வசக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததும் நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்க்குறோம். சேர்த்துருந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். ஸோ அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தோம் அந்த குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ்லாம் சூப்பராக ஸ்டீம் ஆகிடுச்சிது, வெந்துடுச்சுது. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு பேட்சாக வச்சு அந்த பக்கம் உருட்டி தர இந்த பக்கம் நாங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 2வது போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு செட்டு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு, இது வேகட்டும். அண்ட் தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கொலக்கொலன்னு வரது வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பேலன்ஸ் பவுடர்லாம் சேர்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு, இதுவும் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் நானும் வந்து சேர்ந்து உட்காந்துட்டேன் ரோல் பண்ணுறதுக்கு, அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூளும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு டீஸ்பூன் நம்ம அடிஷ்னலாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தது தக்காளி கொஞ்சம் மசியறதுக்காக தான். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருந்த அந்த மட்டனோட ஸ்டாக்கை மட்டும் நம்ம இந்த மசாலாவில் சேர்க்குறோம். இந்த உள்ளியில் இருக்க மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா பச்சை வாசனையாக இருக்கும் அந்த மசாலா எல்லாம். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸையும் சேர்க்குறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் இதில் நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடணும். அப்போ தான் அந்த மட்டன் பீசஸ் அந்த மசாலா எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி அந்த பீசஸும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் அது கொதிக்கிற டைமில் நாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான பாத்திரத்தில் எல்லா பால்ஸையும் ரைஸ் பால்ஸையும் எடுத்து மாற்றிடலாம். அண்ட் இதில் நாம் பிழிஞ்சு வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்க்குறோம். அண்ட் நம்ம வேக வச்ச மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இந்த மாதிரி திக்காக வந்துருக்கு பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி. ஸோ லைட்டாக ஈரம் இருக்கும். அதை வந்து நம்ம திரும்பவும் ஸ்டவ்வில் வைக்கும்போது மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஸோ கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா சேர்க்குறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு பேட்ச் ஸ்டீம் பண்ண வச்சுருந்தோம். ஸோ அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக மட்டன் மசாலா அப்புறமா ஸ்டீம் பண்ண ரைஸ் பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அண்ட் இது கூடவே 2 ஸ்டார் அணி சேர்த்துக்கலாம், நட்சத்திரப்பூ. அது கூடவே 2 பட்டையும் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து தாளித்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட இந்த மாதிரி தாளித்து சேர்க்கும்போது. ஃபைனலாக கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி தூளை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது வந்து என்னோடய மாமி எப்போவும் இந்த மாதிரி இந்த கலர் அண்ட் அந்த ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி சேர்ப்பாங்க. ஸோ இப்போ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த தூளை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பிகாஸ் வந்து ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. அதனால ஃபைனலாக சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்ததை இந்த சக்கோலியில் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த தாளிப்பு வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி ஈவனாக கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நைட்டு சாப்பிட்ற டைமில் ஒரு வாட்டி நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம். நைட்டு வந்து டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிட்டா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குயிக்கான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோம். இது நல்லா ஸ்டிஃப் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம் இந்த டெசர்ட்டை. ஸோ அதுக்காக வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து காஃபி ஃப்ளேவரில் கேரமல் ஃப்ளேவரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
காஃபி ஃப்ளேவரில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் காஃபி பவுடர் சேர்த்துக்கணும். கேரமலைஸ்டு பண்ண சுகர் இது வந்து இதில் சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் கேரமல் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நாம் இங்கே சாக்லேட் ஃப்ளேவர் பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி பண்ணலான் இருக்கோம். க்ரீம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 1 கப்பு பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறோம். அப்புறமா தேவைக்கு தக்கன கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பில் சேர்த்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இனிப்பாக வேண்டாம். நம்ம இங்கே டீ கேக் வச்சு தான் அந்த டிசர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதுக்காக தான் ப்ரெட்டில் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பிஸ்கெட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ நாம் இங்கே வந்து ப்ளைன் டீ கேக் இருக்குல்ல, இந்த மாதிரி கேக்கில் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு முடியக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. இப்போ இந்த கேக்கில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்க ப்ரௌன் போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஸோ ப்ரௌன் போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து எந்த கண்டெய்னரில் இந்த டெசர்ட்டை பண்ணமோ அதில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நடுவில் வந்து ஏதாச்சும் கேப் இருந்ததுன்னா அதை கூட நம்ம கொஞ்சமாக சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக வந்து அடைச்சி வச்சுட்டு அதில் வந்து நாம் மிக்ஸ் பண்ண சாக்லேட் மில்க்கை கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து லேயர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணது மாதிரியே வந்து டைட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சாக்லேட் மில்க்கை கம்ப்ளீட்டாக விட்டுக்கலாம். இதை வந்து சாக்லேட் கேக் வாங்கி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நார்மல் டீ கேக் தான் வச்சு பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து சாக்லேட் விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக வந்து கோட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் கொக்கோ பவுடர் அண்ட் மில்க் இதெல்லாம் சேர்த்து. ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிபிக்காக பண்ணது லெஃப்ட் ஓவர் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நான் அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி பண்ணி விடுறேன். இப்போ இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். இஃப்தாருக்கு எடுத்தால் போதும். ஒரு சூப்பரான டக்குன்னு நம்ம ஒரு டெசர்ட்டை வந்து இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து அகர் அகர் தான். நம்ம இங்கே பதாம் மில்க் அகர் அகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பாலை முதல்ல காய்ச்சி எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அகர் அகரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அகர் அகர் 10 கிராம்ஸ் இருக்கும். ஒரு கப்பு தண்ணியில் கொதிக்க விட்டுருக்கோம். அண்ட் இந்த பக்கம் காய்ச்சி வச்ச பாலில் பதாம் மிக்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர் பதாம் மில்க் மிக்ஸ் இருக்குல்ல, அது சேர்க்குறோம். ரெடிமேடாக நம்ம கடையிலலாம் கிடைக்கும்ல, ஸோ அதுதான் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 8 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். இது வந்து நம்ம சுகர் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய அந்த டீஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ இதில் 8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அண்ட் இந்த பால் பார்த்திங்கன்னா 6 லிட்டர் வந்து கட்டியான பால். அதில் தான் நம்ம வந்து அகர் அகரை இப்போ கம்ப்ளீட்டாக பாயில் ஆனதுக்கப்புறமா வடிகட்டி சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி இதில் சேர்த்தாச்சுன்னா நமக்கு வந்து அகர் அகரில் பதாம் மில்க் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் இதுக்கு மேலே பதாமை வந்து ஃபைனாக இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக துருவுனது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம துருவி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த் வைஸில் பண்ணணும்னா கட் பண்ணால் தான் சூப்பராக வரும். வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே போடுறோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும். அண்ட் சம் பீசஸ் வந்து கீழே வந்து தாழ்ந்து போகும். ஸோ எல்லா பக்கமும் நமக்கு சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். அண்ட் இன்னொரு பக்கம் நோம்பு கஞ்சியும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி பண்ணுற ஃப்ளேவர் வந்து சுக்கு கஞ்சி ஃப்ளேவர், அதாவது சுக்கு போட்டு பண்ணுறது. ஆல்ரெடி நான் அது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் விலாக்லாம். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஈவினிங் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈவினிங் 4 o'clock வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இஃப்தாருக்கான ஒர்க்கு. இப்போ நான் வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக நான் வந்து வெங்காய விட பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு இன்னொரு பக்கம் என்னோடய மாமி வந்து வாழைக்காய் பஜ்ஜி ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான், பஜ்ஜி பவுடர் தான். ஸோ இப்போ கட் பண்ண வெங்காயத்துலேயும் நம்ம வந்து அந்த பஜ்ஜி பவுடர் சேர்த்து தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். அண்ட் பஜ்ஜி மாவுக்கான ரெசிபி டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே நாம் வீட்டில் ரெடி பண்ண பஜ்ஜி மாவு போட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து பிசைய ஆரம்பிக்கணும். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயத்தில் நம்ம பிசைய கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வரது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு 5 minutes வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தட்டி போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து உள்ளி பஜ்ஜி தான் பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து வரலைன்னா லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி விட்டுக்கலாம்.
தப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கையில் வந்து தட்டி எடுத்து சின்ன சின்ன பால்ஸ்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளாடியும் வந்து அந்த பச்சை மாவு மாதிரி எதுவும் இல்லாமல் சூப்பராக குக் ஆகி ஃப்ரை பண்ணி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியன் வடையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கூடவே நம்ம ரெடி பண்ண டெசர்ட் அப்புறமா வந்து சிக்கன் கபாப் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ டெசர்ட் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, அந்த டைமில் எடுத்தால் போதும். பட் கபாப் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இஃப்தாருக்கான வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஜூஸ் பார்த்திங்கன்னா வந்து பவுடர் ஜூஸ் தான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அது ஆல்ரெடி கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ கபாபும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாமே டேபிளில் எடுத்து வைக்க வேண்டியது தான் பேலன்ஸ். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் அப்புறமா வாட்டர்மெலான் ரெண்டுமே வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ண பதாம் மில்க் அகர் அகர் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி டேபிளில் வச்சிடலாம். அடுத்ததாக வந்து சிக்கன் கபாப் அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுருந்த நம்மளோட சூப்பரான சாக்லேட் டெசர்ட் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இஃப்தாருக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளாடி நம்ம வந்து எல்லா கிளாஸ்லேயும் ஜூஸ் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இதுதான் வந்து நான் சொல்லியிருந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் பவுடர் லைட்டாக வந்து பிங்க் கலரில் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கூடவே நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் சமோசாலாம் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து டேபிளில் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கான இஃப்தார் மெனு. அப்புறமா பஜ்ஜி கூட சாப்பிட்றதுக்கு ஒயிட் தேங்காய் சட்னி. இப்போ இஃப்தாருக்கு ரெடி பண்ண எல்லா ஐட்டம்ஸும் டேபிளுக்கு வந்தாச்சு. இனி நோன்பு திறக்க வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ ஹோல் ஃபேமிலியோடு எல்லாம் ரவுண்டப் பண்ணி உட்காந்தாச்சு. அண்ட் ரிம்ஷா 2 பேரும் அஸ் யூஷுவலாக இருக்கிறத விட இன்றைக்கி ரொம்ப குஷியாகவே இருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இஃப்தார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேமிலியோடு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நோன்பு திறக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ரெடி பண்ண ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க பிளேட்டில் ஷேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னோடய பிளேட்டில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா அண்ட் ஒரு கபாப், அப்புறமா ஒரு ஆனியன் வடை அண்ட் பஜ்ஜி, அப்புறமா ஈத்தப்பழம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இஃப்தாருக்கு. ஸோ இது எல்லாம் தான். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பள்ளிவாசலில் பாங்கு சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நோன்பு திறக்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பதாம் மில்க் புடிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். வாயில் வச்சு தான் அப்படியே கரைஞ்சி போச்சுது. செம சாஃப்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட், அதாவது நோம்பு கஞ்சி சாப்பிட்ற டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா ஃப்ரைஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து நோம்பு கஞ்சி சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் நோன்பு திறந்து முடிஞ்சு ஒருத்தங்களா தொழுகைக்காக எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் வந்து இந்த டெசர்ட்டை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணோம். பிகாஸ் அந்த டைமில் கொஞ்சம் ஹரிபரியாக சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ரசித்து சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து கடைசியாக வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து மாற்றிட்டோம். இப்போ வந்து திரும்ப எடுத்து வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். வாவ்! ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த கேக்கெல்லாம் வந்து அந்த சாக்லேட் மில்க் நம்ம அதில் போர் பண்ணதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி சூப்பர் சாஃப்டாக செமையாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டெசர்ட் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் ரெடி பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் நான் இதில் யூஸ் பண்ண நார்மல் டீ கேக் பதிலாக வந்து நீங்கள் ப்ளெயின் வெனிலா கேக் ஆர் வந்து ப்ரெட் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
டெசர்ட் வந்து எவ்வளோ சூப்பராக டெண்டராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்பூனை வச்சதுமே அவ்வளோ ஸ்மூத்தாக வந்தது. அண்ட் டேஸ்ட் வைஸ்லையும் ரொம்பவே சூப்பராக திருப்திகரமாக இருந்தது. ஒரு சிம்பிளான டெசர்ட், பட் வந்து அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா நைட்டு வந்து 9:30க்கு வந்து இப்போ வந்து டின்னர் சாப்பாடு நடந்துகிட்ருக்குது. இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி நான் சொன்னது மாதிரி சூடு பண்ணிட்டோம் இந்த மட்டன் சக்கோலியை. இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கிளியராக தெரியலை. நாங்கள் வந்து சக்கோலின்னு தான் சொல்லுவோம். அண்ட் ரிம்ஷா வந்து அதில் வந்து மட்டன் பீஸ் அந்த ஆனியன் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக எடுத்து கேட்டிருந்தா. ஸோ அதுக்கு தான் வந்து தனியாக வந்து எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவளுக்கு வந்து அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அதுவும் அவளே வந்து பால் போட்டு ரெடி பண்ணதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா. டின்னருக்கான ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே நாங்கள் முடிச்சு வச்சதுனால ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ காலையில் 4 மணி இருக்கும். சுகூருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைஸ் எல்லாம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அண்ட் ரைஸ் வந்து சூடாக இருக்கிறதுக்காக ரைஸ் குக்கர் உள்ளாடியே வச்சுருவோம். ஸோ வந்து 4 மணிக்கும் எடுக்கும்போது சூடாக இருக்கும். இப்போ வந்து 5 முட்டையை வச்சு நான் வந்து ஒரே இதில் வந்து ஆம்லேட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு கூடவே சாப்பிட்றதுக்காக சம் கபாப், சிக்கன் கபாப் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். பிகாஸ் இஃப்தாருக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃப்ரை பண்ணலை, கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஸோ அதை தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அண்டு தக்காளி ரசமும் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அதுவும் வந்து இப்போ எடுத்து வச்சுட்டேன். ரசம் அப்புறமா வந்து இந்த சிக்கன் கபாப் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகான காம்பினேஷன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லாேருக்கும் டீ போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நோன்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சுது. அண்ட் இஃப்தாருக்கான வேலையெல்லாம் வந்து குடும்பத்தோடு எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணும்போது கஷ்டமாகவே தெரியலை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் வந்து செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் நோன்பு திறக்கும் போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.